பசலைக்கீரை மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? வயலில் வரப்பில் வேண்டான்னு தூக்கி போகிற இந்த கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெறும் காம்பையும் வேரையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி அப்படியே தண்டோடையே போட்டு வேக வச்சிடலாம். ஒரு கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 பல் பூண்டு, 4 வரமிளகா, உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா கூட வரமிளகா போட்டுக்கலாம். பேசிக்காகவே இந்த கீரை புளிப்பாக இருக்கனால புளி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தண்ணியும் வடித்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி தெளித்து வேக வச்சாலே டக்குன்னு இது வெந்துடும். ஒரு 90% குக் ஆனாலே போதும். அதை ஆற வச்சு மிக்சியில் சும்மா ஒரு 2 பல்ஸ் மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நல்லா சுண்டி வெந்துருச்சுன்னு அர்த்தம். மிக்சியில் அடித்து எடுத்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி வளவளப்பாக லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் ஒரு வாட்டி வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம் கொஞ்சம் ஆட் பண்ணி, இதில் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த கீரையும் இதில் ஆட் பண்ணோம்னா ஒரு 1 மினிட் வேக வச்சோம்னா போதும். அந்த பிசு பிசுப்புலாம் போய் ரெடி ஆயிரும். இது அப்படியே புளிச்சக்கீரையோட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் புளிச்சக்கீரை பிடிக்கிறவங்களுக்கு இந்த கீரையும் ரொம்ப நல்லா பிடிக்கும். சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.